ஒரே ஒரு வட்டம் போட்டு வட்டத்தின் மேல் P என்ற புள்ளி ஆரமுள்ள வட்டம் 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைக. சரியா? உதவிப்படம் புரியுதா? ஒரு வட்டம் பிங்க் கலர்ல போட்டிருக்காங்க, ஒரு கோடு போட்டு சின்னதா, அது நம்ம வந்து அளவுல போட வேண்டியதில்லை. உதவிப்படங்கிறது ரஃப் டயக்ராம். அது சின்ன ஒரு ரவுண்டு போட்டு ஓ வச்சுக்கிட்டு வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். சரியா? சரி, அடுத்து கணக்கு பார்க்கலாம். வட்டத்தின் மையம் ஓன்னு காட்டுறாங்க, ஒரு வட்டத்தை காட்டுறாங்க. அடுத்தது Pங்கிற புள்ளியை குறிக்கிறாங்க. Pங்கிற புள்ளியை குறித்து அந்த ஒரு தொடுகோடு மாதிரி போட்டு டி டேஷ்னு குறிக்கும். Pங்கிறது பாயிண்ட் குறிக்குது. பாயிண்ட்னா புள்ளியின் பேர். தொடுகோடுன்னு என்ன? வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியில தொட்டுட்டு போற கோடு தான் தொடுகோடு. சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸ்ல 3 சென்டிமீட்டர், ஏன்னா கணக்கு வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 3 சென்டிமீட்டர் ஆரம் எடுக்கிறோம் காம்பஸ்ல. சரியாப்பா? எடுத்து இந்த ஜீரோலேருந்து எடுக்கணும். நிறைய பேர் ஒன்றுலேருந்து எடுப்பாங்க, ஜீரோலேருந்து எடுக்கணும். இது நல்லா இருக்கிறதுனால இதை நான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தாவே ஈஸியாக புரியும். வட்டம் போடுறாங்க பாருங்க. மையத்தை ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வட்டம் போட்டிருக்கோம். இதில் 2 மாடல் இருக்கு. ஒரே ஒரு ஆரம், ஒரே ஒரு அளவு மட்டும் கொடுத்து தொடுகோடு கேட்டால் 2 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் இது. ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். எவ்வளோ சென்டிமீட்டர்ல? 3 சென்டிமீட்டர். ஓகே. இந்த மாடல் நம்ம போட்டிருக்கோமா? எனக்கு மறந்தே போச்சு, 9th மறந்து போச்சு. போட்டிருக்குமா பாப்பா? அது போட்டால் தான் தெரியும். ஓகே. இந்த பாயிண்ட் வட்டத்தின் மேல் ஓக்கு நேரா, ஓங்கிறது மையம், ஓக்கு நேரா Pங்கிற புள்ளியை குறித்து அதில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஓபியை வந்து நம்ம கோடு போட்டுக்கிறோம். அந்த Pங்கிற புள்ளி மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தொடுகோடு வரைய போகிறோம். கோடு போட்டோமா? ஓகே. இப்போ வந்து காம்பஸை வந்து அந்த Pங்கிற புள்ளியில வைக்கணும். Pங்கிற புள்ளியில காம்பஸ் முனை. காம்பஸ் முனைன்னா என்னது? இந்த கூர்மையான முனையை வந்து வைக்கிறோம். அந்த Pங்கிற புள்ளி வழியா தான் நம்ம தொடுகோடு வரைகிறோம். சரியா? காம்பஸ் எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு அளவு இல்லை, இதுக்கு அளவு இல்லை. நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு எந்த அளவு வேணாலும் அந்த ஓக்குள்ள, அதாவது அந்த 3 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு அளவு. Pங்கிறது காம்பஸ் முனை, பென்சில் முனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அந்த முனையிலிருந்து ஒரு வில் வெட்டுறோம். பச்சை கலர்ல வெட்டுறது தெரியுதாப்பா? ஒரு பாதி வில்ல வெட்டுறோம். புரிஞ்சுதா? இது பாதி வில் வெட்டினது புரிஞ்சுதா? எங்க வச்சு வெட்டினோம்? Pங்கிற முனையில வச்சு வில் வெட்டி இருக்கோம். சரியா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ற பாருங்க. அந்த வெட்டின இடத்துல இருந்து காம்பஸ் முனை இருக்குது. வெட்டின இடம் காட்டுறாங்க பாருங்க. டாட் தெரியுதா? அந்த முனையில காம்பஸ் வச்சு ஒரு வில் வெட்டுறோம். தெரியுதாப்பா? இது புரியுதா? புரியுதா? நிறுத்தி பேசணுமா? போதுமா? புரியுதா? யாரோ ஆன் பண்ணுங்க. எல்லாரும் இருக்கீங்களா? ஓகே. மறுபடியும் அந்த வில் வெட்டின இடத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு வெட்டுறோம். அதே வில் மேல. இப்ப நம்ம இங்க ஒண்ணு வெட்டி இருக்கோம். இது நம்ம போட்டிருக்கோம்லப்பா? அது ஞாபகம் இருக்கா? இது போட்டோமா? போடலையா? சரி, பரவாயில்ல, கவனிச்சுக்கோங்க. இப்ப புரியுதா? இது ரிப்பீட் பண்ணணுமா? இந்த Pங்கிறதுல வச்சு ஒரு வில் போட்டுறோம். மறுபடியும் இந்த வெட்டின இடத்துல இருந்து ஒரு வில்லு, அதே இடத்துல காம்பஸ் வச்சு இன்னொரு வில். புரியுதாப்பா இது ரம்யா? ஓகே. அது படம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதை அப்படியே ஒன்னொன்னா நீங்க 1 by 1 இன்னைக்கே போட்டு பார்த்துருங்க. நான் வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. சரியா? மறுபடியும் இந்த இடத்துல வைக்கிறோம். ஏற்கனவே ஒரு வில் வெட்டி இருக்கு பாருங்க, அந்த வட்ட வில்ல.
அந்த இடத்துல காம்பஸ் முனை காட்டுறாங்க பாருங்க, டாட்டர் லைன் காட்டுறாங்க, அங்க வச்சு மேல வெட்டுறோம். அங்க வச்சு மேல, அதுக்கு மேல பாருங்க, அந்த பென்சில் காட்டுறாங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு வில் வெட்டுறோம். தெரியுதாப்பா? ரெட் கலர்ல எங்க வச்சு வெட்டுறாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே வெட்டின வில்லுல இருந்து காம்பஸ் முனை வச்சு வெட்டுறோம். மறுபடியும் அடுத்த முனை, அடுத்து இன்னொரு வில் வெட்டின அளவு மாத்தவே கூடாது. இந்த அளவெல்லாம் மாத்தவே கூடாது, நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான், வெட்டிடும். மறுபடியும் அங்க வெட்டினதுல இருந்து பீக்கோ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போடுறோம்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. அங்க ரெண்டு வெட்டின இடத்துல இருந்து ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுரும். புரிஞ்சுதா? இது ரிப்பீட் பண்ணணுமா? ஈஸியா தானே இருக்குது இது. ஓகே, போதுமா? நான் மறுபடியும் சொல்லணுமா? போதுமாப்பா? வீடியோ அனுப்பிச்சுட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுலயே அழகா சொல்லுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த மாடல் போலாமா? இந்த மாடல் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா தானே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு இடம் நடத்துறேன். சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? அதான் அடுத்த அடுத்த கிராஃப் போட்டுடலாம், அடுத்த ஜாமெட்ரி போடலாமான்னு கேட்குறேன். அடுத்த போடலாமா? ஓகே, ஈஸியாக தான் இருக்கு பாருங்க. நான் அது ரெண்டும் அனுப்பிச்சு விட்றேன். என்னோட கணக்கே இன்னொரு கிராஃப் முடிக்கலான்னு பார்த்தேன், முடிக்க முடியும். சரி, அடுத்தது. ஓகே, வட்டத்திற்கு இந்த கணக்கு பாருங்க.